வணக்கம். இது தமிழங்கா நியூஸ் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற அதிர்ச்சி சம்பவம். மற்றொரு போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு. இலகு தவணையில் வீடு கட்ட காத்திருந்தோருக்கு அதிர்ச்சி. தனியார் நிறுவன பணிப்பாளர் ஒருவர் அதிரடியாக கைது. வழக்குகளை தாமதமுறை தீர்க்க நீதியரசர்களின் ஓய்வு வயது அதிகரிப்பு. நலிந்த ஜேதிச விளக்கம். செம்மணி மனித புதைகுழி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி. நீதியமைச்சர். யாழ் மண்டைதீவு மனித புதைகுழி வழக்கு நீதிமன்ற உத்தரவு. கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய சகா மலேசியாவில் கைது செய்யப்பட்ட தென் மாகாண முன்னாள் பிரதி பிரதம செயலாளர்கள் இருவருக்கு பிணை. தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம் 5 மாத குழந்தைக்கு இந்த கதி. சில மாவட்டங்களில் அடிக்கடி மழை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னெச்சரிக்கை. காத்திருந்து திடீரென்று தாக்கிய ஈரான் முற்றாக முறியடித்த அமெரிக்க படைகள். 27 கோடி ரூபாய் அபராதம். 5 வருடங்கள் ஜெயில். முகப்புத்தகத்தால் அழிந்த வாழ்க்கை. அக்டோபர் 1 முதல் காகிதமற்ற சுங்க அறிக்கை நடைமுறை. ரத்மலான சைமா உட்பட 3 மலேசியாவில் வைத்து கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தன்னைத்தானே சேவை துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை வலான ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகில் வைத்து அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து காயமுற்று குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணந்துறை தெற்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் அவருக்கு வழங்கப்பட்ட T56 ரக துப்பாக்கியை வைத்து அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலகு தவணை கொடுப்பனவு முறையில் வீடு கட்டித் தருவதாக வாக்குறுதியளித்து பல்வேறு நபர்களிடம் பெருந்தொகை பண மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதான தனியார் நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளரை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இலகு தவணை கொடுப்பனவு முறையில் வீடுகளையும் காணிகளையும் வழங்குவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரம் மூலம் வாக்குறுதியளித்து பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பாரிய பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். முகநூலில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தை நம்பி வந்த வாடிக்கையாளர்களுடன் சந்தேக நபர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு ஆரம்பத்தில் வீடு மற்றும் காணியின் மொத்த மதிப்பில் 60% முற்பணமாக பெற்றுக்கொண்டமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தனிநபர் ஒருவரை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அரசமைப்பு மற்றும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றின் நீதித்துறை அதிகாரத்தை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்த தேவையான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் மாகாண மட்டத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை நடைமுறைப்படுத்தல் போன்ற காரணங்களால் அந்த நீதிமன்றங்களுக்கு அனுபவமிக்க மற்றும் புலமைமிக்க நீதியரசர்களின் சேவையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நீதியரசர்களின் தற்போதைய சட்ட ரீதியான ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தேவை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மண்டைதீவு படுகொலையின் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றில் நீதவான் அனிஃபா ராஜீவ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையால் மேலதிக சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. மேலும் முற்பகல் 10 மணிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த வழக்கு வாத பிரதிவாதங்களின் பின்னர் பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் அகழ்வுக்கான நிதி திரட்டலுக்கு துறைசார் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்து நிதியை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்ட வியாக்கியானங்களை அடுத்து குறித்த வழக்கு வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகத்தின் மிகவும் ஆபத்தான குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய சகா ரத்மலானி சைமா என்ற போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் உள்ளிட்ட 3 பேர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட தென் மாகாண சபையின் முன்னாள் பிரதி பிரதம செயலாளர்கள் 2 பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஆளுநரின் அனுமதியின்றி மீண்டும் கொள்முதல் நடவடிக்கையை மேற்கொண்டு காலியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து
கைப்பிடிகளற்ற 408 பிளாஸ்டிக் நாற்காலிகளை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெடுங்கேணி குளவிசுட்டா கிராமத்தில் ஊஞ்சல் தடி முறிந்து விழுந்ததில் 5 மாத குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. குழந்தை தாயுடன் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த போது எதிர்பாரா விதமாக ஊஞ்சல் தடி சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றது. படுகாயமுற்ற 5 மாத குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் குழந்தையின் தாய் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில பகுதிகளில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொன்றாகலை மாவட்டத்திலும் இன்றும் பகல்வுகளை அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலால் உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலை அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள போது, மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஈரானிலிருந்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினர். ஈரானின் அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. அமெரிக்க படைகள் தொடர்ந்து விழிப்புடனும் உயர் தயார் நிலையிலும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பாத யாத்திரை சென்ற சுப்பிரமணிய என்ற நாயை தாக்கிய சம்பவம் ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் மத ரீதியான மோதலாக மாறிய போது அனோயன் என்ற நபர் தன்னுடைய முகநூலில் கருத்துக்களை பகிர்ந்தார். சவுதி அரேபியாவின் கடுமையான இணையவழி குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் மதத்தை புண்படுத்தியதாக கூறி அனோயனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதி ரியால், அதாவது சுமார் 27 கோடி ரூபாய் இலங்கை ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது இலங்கை அரசாங்கம் தூதரகம் மூலம் அனோஜனின் தண்டனை குறைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காகிதமற்ற சுங்க அறிக்கை நடைமுறையை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தெரிவித்தார். டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க அறிக்கை நடைமுறை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கொழும்பில் உள்ள SCMA கட்டிட கேட்போர் கூட மண்டபத்தில் இடம்பெற்றதோடு அங்கு கருத்து வெளியிட்ட போது ஜனாதிபதியின் செயலாளர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபரான ரத்மலானை சைமா உள்ளிட்ட 3 மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் கஞ்சிபானி இம்ரான் என்பவரின் பிரதான உதவியாளராக கருதப்படுகிறார். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை 82,011 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. இதேவேளை டெங்கு நோயால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 61 அதிகரித்துள்ளது. அதிகளவான டெங்கு தொற்றாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அந்த மாவட்டத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 17,395 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டத்தில் 16,294 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 5,639 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,634 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 5,355 பேரும், இரத்தினபுரி மாவட்டத்தில் 4,533 பேரும், காலி மாவட்டத்தில் 4,534 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவர்கள் தங்களது வீடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மற்றும் இந்திய மக்கள் அடங்கலாக தெற்காசிய நாட்டவர்கள் அதிகளவான தங்கத்தை தம்பசம் வீடுகளில் வைத்துள்ளனர். திருட்டுச் சம்பவங்களில் பல தமிழ் குடும்பங்களின் தாலிக்கொடி உள்ளிட்ட பல்வேறு பெறுமதியான தங்கம் மற்றும் பணத்தை அவர்கள் இழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குச்சவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நிலாவடி கடற்கரையில் சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குறித்த நபர் 49 வயதுடைய டச்சு நாட்டைச் சேர்ந்தவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த நபர் கடலில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் நிலாவளி பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்ததாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குச்சவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.